வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி சுவையான நாட்டுக்கோழி பிரட்டல் பண்ண போகிறோம். இன்றைக்கி எங்கள் சித்தி தான் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற புது புது வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். நான் ஒரு 200 கிராமுக்கு மேலேயே எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் சூடான உடனே பிரிஞ்சி இலையும் சோம்பு மட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் தாளித்து, ஒரு 400 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம், ஒரு 50 காஞ்ச மிளகாய், குண்டு மிளகாய் 50 மிளகாய் போட்டிருக்கோம், மிளகாய் வத்தல், அது எல்லாம் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். அது நல்லா செவந்து வதங்கிடணும். அந்தளவுக்கு வதங்கினா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும், பார்க்கலாம். இப்போ வெங்காயம் வத்தல் எல்லாமே நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இது இந்த அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கிறோன்னா நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வேகட்டும். இதான் எங்கள் சித்தி தான் சமைக்கிறாங்க. நாளைக்கு ஒன்று அப்படி எடுத்துக்கிறோம் சித்தி. இப்போ வெங்காயம் எல்லாம் ப்ரௌன் கலராக வதங்கிருச்சு. இப்போ ஒரு 150 கிராம் அளவு தக்காளி சேர்த்துருக்கோம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசியணும், அடுப்பு வந்து எரியணும் நல்லா. இப்போ தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு ஓரளவுக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா குலைவாக வெந்துடணும். நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி நல்லா மசிஞ்சு வருதோ அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுவோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதோட இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இது கூடையே நம்ம தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிற போகிறோம். மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. இப்போ வதக்கிடுவோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குமா அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறையா போட்டுக்கோம்ல. காஞ்ச மிளகாய் அதையும் சேர்த்துருக்கிறதுனால காரத்துக்கு தனி மிளகாய் தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இல்லை சித்தி, நீங்கள் வைக்கிற மாதிரியே வைங்க. இப்போ மசாலாக்கள் எல்லாமே எண்ணெயில் வதக்கிட்டோம். இப்போ மசாலாவோட நாட்டுக்கோழி கறி ஒரு 1.5 கிலோ அளவு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் மசாலாக்களோடு சேர்த்துக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ இதையெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். அந்த மசாலா, எண்ணெய், கறி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். உப்பு வந்து பார்த்து அளவாக சேர்த்துக்கிறணும். பத்தலைனாலும் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ இது கூடயே நம்மளுக்கு கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறணும். அப்போ தான் அந்த கறி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ மூடி ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம். நம்ம ஊற்றின தண்ணி வந்து இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வத்திருச்சு. எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துற அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். நல்லாவே இது வேகணும். அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுனா நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணாலும் சரி, இல்லை கெட்டியாக வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துடணும். அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கறிக்கு வந்து அதிக மசாலாக்களே கிடையாது. தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான். இப்போ தண்ணி எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே வத்திருச்சு. இந்த அளவுக்கு வந்துடணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம ஸ்டவ்லேயே வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். இப்போ நல்லாவே ஃபுல்லாக தண்ணி வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட சுவையான நாட்டுக்கோழி பிரட்டல் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.